பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தையை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் செய்ய நினைக்கிறது தடைபடாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, உங்களுடைய எதிர்கால கனவுகளை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடையில்லாமல் இந்த நாட்களில் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இதுவரை நீங்கள் செபித்த, எதிர்பார்த்த, கண்ணீர் சிந்தின, புலம்பின காரியங்களுக்கு சொத்திரம் தடை வந்திருக்கலாம். நீங்க நினைச்சது ஒண்ணு, நீங்க ஜெபம் பண்ணது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கலாம். அல்லது நீங்கள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நிறைய மனுஷிக தடைகளும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் அதிகாரங்களின் தடைகளும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புவதை காட்டிலும் உங்களுக்காய் அவர் செய்ய நினைக்கிறது மிகவும் பெரிய காரியமாயிருக்கும். பிரைஸ் காட். தாவீது அரசனா மாறுவான் அப்படின்னு கனவுளோட நினைச்சது கிடையாது. தோத்துறோம். யோசேப்பு உயரத்துல வருவான் அப்படின்னு கனவுளோட நினைச்சது கிடையாது. தானியேல் அடிமையா போன இடத்துல அவ்வளவு பெரிய அதிகாரத்துக்குரியவனாய் மாறுவா அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் அத்தனையும் தேவ திட்டம். தேவனுடைய நினைவுல வந்த காரியங்கள். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய காரியம் எங்களுக்கு நடக்குமா? யோபுவும் தாவீதும் சொல்லுகிற அடிக்கடி வார்த்தை, நீர் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை நோக்கி பார்ப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம். காரணம், எங்களை அவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறீங்க. நாங்க தாழ்மையில் இருந்தோம், புழுதியில் இருந்தோம், குப்பையில் இருந்தோம். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த என்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினீரே. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவுகளை காட்டிலும் ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிற காரியங்கள் எப்பயுமே பெஸ்டா இருக்கும், எப்பயுமே ஹை லெவலா இருக்கும். கீழே இல்ல. ஆண்டவர் சொன்னால, கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ வாழல, நான் உன்னை தலையாய் வைப்பேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் அது சின்ன அளவுல தான் இருக்கும். ஆனா என்னை குறித்து அவர் செய்ய நினைக்கிற காரியம் எப்பயுமே பெஸ்டா இருக்கும், எப்பயுமே மேலான காரியமாய் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு இந்த பர்டிகுலர் வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய நினைவின் பிரகாரம் அளந்த அளவு அல்ல, உங்களுடைய நினைவை காட்டிலும் அவர் உங்களுக்கு பெஸ்டா தர போறார். ஓ பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளுக்கு பெஸ்டா செய்ய போகிறார். நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு அவர் செய்கிற காரியங்கள் உறுதியாகவும் ஸ்திரத்தன்மையாகவும் மேன்மையுள்ளதாய் மாறப்போகும். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க. எஸ் லார்ட், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு உயரத்தை கொடுக்கணும்னு அவர் திட்டம் பண்ணிட்டார்னா அதை தடுக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு எதை செய்யணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அது செங்கடலா இருந்தாலும் வழிவிடும், யோர்தான் நதியா இருந்தாலும் விலகி போகும், எரிகோ கோட்டையா இருந்தாலும் சுக்குநூறா, சூரியனே நின்னாலும் சோத்துரும். 6 மணிக்கு சாயங்காலம் போக வேண்டிய சூரியன் அன்றைக்கு தொடர்ந்து நின்னுச்சே. காரணம், அவர் செய்ய நினைச்சார்னா தடவிட. சூரியனே நிறுத்திட்டார் அப்படின்னா என் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை மாத்திரும். காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்தினார்னா என் வாழ்க்கையில எழும்புகிற பிரச்சனையை மாத்திரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது.
எது செஞ்சாலும் பெஸ்டா தான் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. Praise God. Hallelujah. சில காரியத்தை தடையில்லாமல் செய்ய போகிறார். இதுவரை அநேக காரியங்களை சத்துரு தடுத்து இருக்கலாம், சில மனுஷீக வல்லமைகள் தடுத்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் செய்ய நினைக்கிற அந்த பெஸ்டான காரியம், சோத்திரம், அந்த மேன்மையான காரியம் தடையில்லாமல் நடக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, கையின் பிரயாசத்துல அவர் செய்கிற காரியங்கள் தடையில்லாமல் நடக்க போகிறது, தடையில்லாமல் நடக்க போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேல அந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. அந்த தடைகள் எல்லாம் யோர்தானை போல, செங்கடலை போல இரண்டாய் பிளந்து போவதாக. தேவ திட்டம் அழகாய் நிறைவேறட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாய் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடையில்லாமல் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆமென். Praise the Lord. God bless you.